இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் நான் தான் பெரியவன், என்னை அல்லாமல் இங்கு எதுவுமே செய்ய முடியாது, நான் தான் உங்களை வழி நடத்துகிறேன், நான் தான் உங்களை பராமரிக்கிறேன், நான் தான் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் நான் என்கிற ஆணவ சொல் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தாழ்மை குணம் இன்றைக்கு யாரிடமும் காணப்படுவதில்லை. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தாழ்மை குணம் யாரிடமும் காணப்படுவதில்லை. அதனால் தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் வளர்ச்சி அடையாதபடிக்கு அவர்கள் தொய்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சம்பாதிக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அதிகமாய் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அதிகமாய் செலவு செய்து கொண்டு போகிறார்கள். வீண் செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மருத்துவத்துக்கென்றே அதிகமாய் பணங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரத்துக்கென்று செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களுக்கென்று அநேக செலவினங்களை உண்டு பண்ணுவதனால் அவர்களுடைய வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. ஒரு தாழ்மையான குணம் இல்லாத காரணத்தினால் வந்த விளைவினால் அவர்கள் மேன்மை அடையாமல் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள், உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டுமாம்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டுமாம். மனுஷனுக்கு முன்பாக தாழ்மைப்படக்கூடாது, புருஷனுக்கு முன்பாக தாழ்மைப்படக்கூடாது, பிள்ளைகளுக்கு முன்பாக தாழ்மைப்படக்கூடாது. நம்முடைய தாழ்மை எதில் இருக்க வேண்டுமாம்? கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்தி வைக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்கு எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களை தந்தாலும் நாம் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு, ஆண்டவரே நீர் தந்த இந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பழகுவோமேயானால் அவர் நம்மை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதமெல்லாம் கூட கொடுக்கப்படும். நமக்கு அதிகாரத்தை தருகிறவர் ஆண்டவர். அந்த அதிகாரத்தை தரும்போது நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. எனக்கு வேலையில் இந்த அதிகாரம் கிடைத்திருக்கிறது, நான் 10 பேரை வைத்து வேலை வாங்குகிறேன், என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறதே என்று சொல்லி ஏழை ஜனங்களை அதிகாரத்துக்குள் படுத்தக்கூடாது. அன்பாய் அவர்களிடம் பேசி, பணிவாய் அவர்களிடம் பேசி அந்தந்த வேலைகளை செய்யும் போது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். தாவீதை பாருங்கள், அவன் தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். ஒரு ஆட்டிடையனாய் இருந்தவன், சின்ன தாவீதாய் இருந்தவன், கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அவன் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக துதித்து பாடி அவரையே மகிழ்ந்து கொண்டிருந்தான், அவரையே துதித்து பாடிக்கொண்டிருந்தான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கக்கூடிய தாவீது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாயிருக்க கற்றுக்கொண்டான். எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் கேட்டுத்தான் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தான். போருக்கு போக வேண்டுமானாலும் சரி, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு தாழ்ந்து பணிந்து, ஆண்டவரே நான் எந்த காரியத்தை செய்யலாமா என்று கேட்டுத்தான் அவன் செய்தான். அவன் செய்த ஒரு யுத்தம் கூட தோல்வி அடையவில்லை, எல்லாம் வெற்றியாய் முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவனிடத்தில் ஒரு தாழ்மை இருந்தது. இன்றைக்கு அநேகர் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? கொஞ்சம் உங்களையே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன்,
தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் உங்களுக்கும் கிருபை அளிக்க சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த குறைபாடு உள்ளவனாகத்தான் இருக்கிறேன். என்னிடத்தில் இந்த தாழ்வு மனப்பான்மை இல்லை. நான் கொஞ்சம் பணம் வந்ததும் நான் என்னை அதிகாரப்படுத்துகிறேன். நான் தான் எல்லாம் என்று நினைத்து கொள்ளுகிறேன். எனக்கு உயர் பதவிகள் கிடைத்ததும் நான் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைத்து கொள்ளுகிறேன். என்னிடத்தில் பதவியும் பணமும் பட்டமும் அதிகரிக்க அதிகரிக்க என்னுடைய பேரும் அதிகரித்து கொண்டே போகிறது. நான் என்ற ஆணவம் எனக்குள்ளாடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இதே போன்றுதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். நீ தாழ்மையோடு இருப்பாயானால் உனக்கு கிருபைகளை தந்து உன்னை நான் மேன்மேலும் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் தாழ்மை இல்லாமல் இருக்கிறீர்களோ, ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய சமூகத்தில் என்னையே நான் சமர்ப்பிக்கிறேன். நான் இதுவரைக்கும் தெரியாமல் செய்துவிட்டேன். தாழ்மை உள்ளவனாய் இல்லாமல் இருந்து விட்டேன். இனி நான் தாழ்மை உள்ளவனாய் இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் உயர்த்த சித்தமாயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவாயே ஆனால் உன்னை மேன்மேலும் தேவன் உயர்த்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை. உன்னை நான் உயர்த்த சித்தமாய் இருக்கிறேன். நீ எனக்கு முன்பாக தாழ்மையாயிரு, எனக்கு முன்பாக தாழ்மையாயிரு என்று ஆண்டவர் திட்டமும் தீர்மானமுமாய் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எங்களுக்கு ஒரு அழகான வாக்கு தத்தத்தை தந்தீங்க ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கிருபைகளை பற்றி தாங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் என்னை சமர்ப்பிக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் என்ற ஆணவம் மாறி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த பெருமையின் எண்ணம், மேன்மையின் எண்ணம் மாறி போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வளராமல் ஆண்டவரே தாழ்ந்து போக காரணமே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்கள் எங்களை விட்டு அகலும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் உயர்த்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் நிலைகளை உயர்த்துங்கப்பா, மேன்மேலும் உயர்த்துங்க ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானத்தில் எங்களை வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே ஆண்டவரே. குப்பையில் இருக்கிறவனை கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிறவரே, நாங்கள் குப்பையில் கிடக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தூக்கி உயரத்தில் வைத்து அழகு பாருங்கப்பா. எங்களுக்குள்ளாடி அந்த தாழ்மையான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நவமான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. கல்லான இருதயம் மாற்றப்படட்டும். சதையான இருதயத்தை எங்களுக்குள்ளாடி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.